ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு அனாதை. அனாதைக்கு முதல் அர்த்தம் என்ன? அனாதைன்னா நாம பொதுவா நினைக்கிறதா, அம்மா அப்பா இல்ல, நான் அனாதையா விட்டுட்டேன், நான் அனாதை அப்படின்பா. உண்மையில அனாதை அப்படிங்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா, சொந்த பந்தங்கள் நிலையற்றது. குரு இல்லாதவன் தான் அனாதைங்கிற பொருள். சமஸ்கிருதத்துல கு அதாவது குரு, கூக்கு இருள் அப்படின்னு பேர், ரூக்கு நீக்கினவன்னு பேர். அதனாலதான் குரு. குருவோட வழிகாட்டுதல் இருந்ததுன்னா அந்த குரு சிஷ்யன் உறவு கடைசி வரைக்கும் இருக்கும். சொந்த பந்தங்கள் உறவு நிலை இல்லாதது, எல்லாமே பாதியோட கட்டாயிடும். ஏதோ ஒரு மனஸ்தாபம் வந்து வருது, இல்ல யாரானு இறந்து போறா, அது கடைசி வரைக்கும் வராது. அதுதான் அங்க மெயின். அதனால குரு அப்படின்னா இருளை நீக்குவது. குரு அப்படிங்கிறது இருளை நீக்குவது. உண்மையான பொருள் நாம தெரிஞ்சுக்கிண்டு அதன்படி நாம வாழணும். நம்ம வழிகாட்டி குரு இல்லாதவன் அனாதை. அவர் ஒருத்தர் தான் நீ இறைவனை அடையறதுக்கு வழிகாட்டி, உனக்கு வேணுங்கிற வசதிகளை, அதாவது இறையருளை பெற்றுத்தரத்துக்கு உன்னோட ஒரு ஸ்டெப்புக்கும் கூடவே வரார். அவர் ஒருத்தர் தான் குரு. அவரோடையே நீ பயணிச்சினா அவர் கடைசியில நீ எங்க போய் சேரணுங்கிறத சொல்லிடுவார். அந்த குரு வாழ்க்கையில நமக்கு இன்றியமையாதது. கூட பிறந்தவா இருக்கா, சில பேர் சண்டை சச்சரவு, பிறந்த உடனே அம்மா, தான் குழந்தை பிறந்த உடனே அம்மா இறந்து போறவாள்லாம் இருக்கா. உடனே இது அனாதை, இது துரதிர்ஷ்டம், பிறக்கும் போதே அம்மாவை முழுங்கிடுத்தோ, இதெல்லாம் சொல்லுவா. உண்மையிலேயே அதிர்ஷ்டம்னா என்ன? கண்ணுக்கு புலப்படாத, உன் கண்ணுக்கு பார்க்க முடியாத, ஆனா நீ உணர்ற பொருள் தான் அதிர்ஷ்டம். சாதாரணமா எதிர்பார்க்காத சமயத்துல உனக்கு ஒரு ஜாக்பாட் விழுந்தது, லாட்ரி சீட்டு விழுந்தது அப்படின்னா அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம். அது யார் கண்ணுக்கும் புலப்படாம எல்லார் கண்ணுக்கும் புலப்படும். ஆனா யாருமே அதை வாங்கியிருக்க மாட்டா. அந்த 100ல ஒருத்தன் நீ வாங்கியிருப்ப. அதனால அந்த பிரைஸ் அடிச்சதுன்னா எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கு, அது ஒத்துக்கலாம் பாதி. உண்மையிலேயே அதிர்ஷ்டம்னா என்ன பொருள்னா, இப்போ நாம நினைக்கிறோம் வசதி வாய்ப்பு பணம் பொருள் இதெல்லாம் இருந்ததுன்னா அவனுக்கு என்னப்பா அதிர்ஷ்டசாலி, ஒன்லையும் அவனுக்கு வாழ்க்கையில குறைவே இல்லை, நல்ல நிறைவா இருக்கான் அப்படின்னு நாம போற போக்குல சொல்லிடுவோம். உண்மையில அது இல்லை. அதிர்ஷ்டம்னா பொன் பொருள் ஆடை ஆபரணம் பணங்காசா? யார் ஒருத்தர் கண்ணுக்கோ எல்லாருக்கும் கிடைக்காதது திடீர்னு ஒண்ணு அவனுக்கு கிடைச்சதுன்னா அது அவனுக்கு மட்டுமே புலப்பட்டது, அவனுக்கு மட்டுமே உணரப்பட்டது அப்படிங்கிறது மட்டும்தான் அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டத்தை யாராலும் பார்க்க முடியாது இல்லையா? உணர மட்டும்தான் முடியும். நம்ம மனசுக்கு தெரியும், எனக்கு இன்னைக்கு கார்த்தாலேயே நல்ல சகுனம் காட்டிட்டு எனக்கு இந்த வேலை முடிஞ்சிடும்னு எனக்கு தெரியும். அது உன் மனசுக்கு படுறது. சிலருக்கு நம்ம வெளியில கிளம்பிட்டு இருக்கும்போது பூனை குறுக்க போயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டே திரும்ப வீட்டுக்குள்ளர வருவா. அப்போ ஒரு டம்ளர் தண்ணியை கிண்ணியை குடிச்சுட்டு அப்புறமா கிளம்புவா. இன்னும் சில பேர் தான் போற காரியம் ஜெயமாகணும்னா பால்காரன் எதிர்த்தாப்புல வந்தாக்க எனக்கு அந்த காரியம் ஜெயமாயிடும், அப்புறம் பூக்காரம் வந்ததுன்னா எனக்கு ஜெயமாயிடும். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன அறிகுறிகள்னு சொல்லலாம். நம்ம காரியம் நிறைவேறதுக்கு ஒரு அறிகுறின்னு சொல்லலாம். ஆனா நாம யாருமே இந்த அதிர்ஷ்டத்தை நம்பிண்டே வாழ்க்கையை ஓட்ட முடியாது. அதிர்ஷ்டங்கிறது எப்பவான ஒரு தடவை வரும். உனக்கு அவனுக்கு என்னப்பா அதிர்ஷ்டக்காரன் அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் சும்மா வெறுப்பேற்றுற வார்த்தை. அதே போல அந்த திருஷ்டின்னு ஒன்று சொல்லுவோம். திருஷ்டின்னா என்ன? பார்த்துட்டே இருக்கிறது.
கண் திருஷ்டின்னு சொல்லுவா. பார்த்துட்டே இருந்து கண்ணு பட்டுட்ட போறது, ரொம்ப ஜாஸ்தி அதை பத்தியே பேசாத சொல்லுவோம். இப்போ நாம ஒரு புக்ல ஒரு கதை படிக்கிறோம், நாம மட்டுமா படிக்கிறோம், இன்னும் ஏகப்பட்ட பேர் பாப்பா. எல்லாரும் பார்க்க 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 அந்த லயனுக்கு அந்த கதைக்கு திருஷ்டி, அதுதான் உண்மையான திருஷ்டி. நாம எல்லாரும் பார்க்கும்படி வச்சுக்காத, கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இரு, ரொம்ப ஆடாத, எல்லாரையும் கவர் பண்ணாத, அட்ராக்ட் பண்ணாத. அப்படி இதெல்லாம் சாதாரணமான வீட்டில் நடக்கக்கூடிய பேச்சு. இந்த பார்வைக்கு திருஷ்டி கழிக்கிறதுன்னு பேர். அவன் கண்ணு வச்சுட போறான், அதனால நீ போற காரியம் சரியா இருக்காது, ஒரு தடவை வீட்டுக்குள்ளார வந்துட்டு போ அப்படின்னு ஒரு பாட்டி சொல்லிட்டு இருப்பான். ஆனா அதிர்ஷ்டம், திருஷ்டி, இதுக்கு அனாதை, இது மூணுமே ஒன்னோட ஒன்று லிங்க் ஆனது. இப்போ உனக்கு அனாதை அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் சொல்லியாச்சு, அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுக்கும் உண்மையான பொருள் என்னன்னு தெரிஞ்சாச்சு. அப்போ குரு, அனாதைக்கு உண்மையான இது குரு. அதனாலதான் வியாழக்கிழமை ஆச்சுன்னா குரு குரு குருன்னு ஓடுறோம். உண்மையான குரு என்ன? நவகிரகத்துல இருக்கிற குரு. ஒருத்தருக்கும் வாழ்க்கையில நம்ம பூணல் போட்டுக்கிறோம் இல்லையா, அப்போ ஒரு பிரம்மோபதேசம்னு ஒன்று பண்ணுவான். அந்த மந்திரத்தை காதுல சொல்லுவான். அதோட மட்டும் இல்லை, அத தினசரி நீ பண்றதுக்கான ஜபத்தை சொல்லி கொடுப்பான். அந்த ஜபம் சொல்ல 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 உன்னை மெருகேற்றும். அப்படிப்பட்ட அந்த குரு தான் வாழ்க்கையில நம்மளுடைய ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் எடுத்துட்டு போறதுக்கு நிச்சயம் குரு வேணும். அனாதை அப்படிங்கிறதுக்கு குரு இல்லாதவன் தான் அனாதை. அதனால எல்லாருமே ஒரு குருவை வாழ்க்கையில வச்சுக்கிண்டு அவ சொல்படி நாம நடந்து இந்த அதிர்ஷ்டங்கிறதையும் கையில எடுத்துக்கணும். அந்த அதிர்ஷ்டம் எப்பேற்பட்டதா இருக்கணும், அப்புறம் யாருமே உணர முடியாததா இருக்கணும். அதே போலதான் திருஷ்டி. இதை எல்லாத்துக்கும் ஒழுங்கான பொருள் புரிஞ்சுண்டு இந்த மாதிரி ஒரு பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.